கேரளாவ பின்னணியா கொண்டு தமிழ்ல கொடிகட்டி பறந்து தமிழ்ல ஹிட்டான ஒரு படம் ஹிந்தில ரீமேக் ஆகும்போது ஹிந்தில நடிக்க வாய்ப்பு கிடைச்சி ஹிந்திலேயே முழு டைமா நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகை. அவங்க ஷூட்டிங்காக இலங்கைக்கு போயிருக்காங்க. அப்படி இலங்கைக்கு போகும்போது இலங்கையோடைய அதிபர் ராஜபக்சேவை பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜபக்சேவை மட்டும்தான் புகழ்ந்து தள்ளினாங்களா அப்படின்னு கேட்டு அவங்களுடைய மகனையும் புகழ்ந்து தள்ளினது மட்டும் இல்லாம அவர் கூட ரொம்ப நெருக்கமாவும் இருந்திருக்காங்க. இந்த சிறப்பு நடிகையோடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இவங்க நடிக்கிற எல்லா படத்திலயுமே ஆட்லயுமே இவங்களுடைய சொந்த குரலை தான் யூஸ் பண்ணுவாங்க. இலங்கைக்கு போன இவங்க ராஜபக்சேவுடைய மகன் நமுல் ராஜபக்சே கூட ரொம்ப நெருக்கமா இருந்த ஒரு சிடி ஒண்ணு தமிழகத்துல மாட்டிட்டு இருக்காம். அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல எப்படியாச்சும் ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டு இருக்க இந்த நடிகையோடைய போட்டோ தான் எப்பயுமே அவர் பார்த்துட்டு இருக்காராம். இவங்களுடைய ஞாபகத்திலேயே ராஜபக்சேவோட மகன் எப்பவுமே இருந்துட்டு இருக்காராம். சோ இந்த மாதிரி நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த நடிகைக்கு இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு சூடான நியூஸ் எல்லார் இடத்துலயும் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு.